Taste the Daily. பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் 11 பேர் உயிரிழந்த நிலையில் ஆங்காங்கே சிதறி கிடக்கும் காலணிகள் மற்றும் குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் அகற்றி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் பாபு. ஆனந்த் பாபு, வணக்கம். இன்றைக்கு அந்த பகுதி எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களின் தற்போதைய நிலை என்ன? முழு விவரம். வணக்கம் ஆசினி. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆர்சிபி வெற்றி பேரணியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். அந்த விபத்து ஏற்பட்ட, அதாவது கூட்ட நெரிசலுக்கு ஆளான பகுதியில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சின்னசாமி மைதானத்திற்கு 22 வாசல்கள் உள்ளன. அதில் 1 முதல் 6க்கு இடைப்பட்ட அந்த வாசலில் தான் கூட்ட நெரிசலில் ஏற்பட்டவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். தற்போது நாம் 21வது வாசல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். ஏராளமான காலணிகள் இன்று வரை அகற்றப்படாமல் இருந்து வருகிறது. ஒரு பகுதியில் மட்டும் தூய்மை பணியாளர்கள் தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆர்சிபி இந்த வெற்றி பேரணியின் போது ஏராளமானோர் குவிந்ததே இந்த கூட்ட நெரிசலுக்கான காரணமாக சொல்லப்படுகிறது. 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 46 பேர் படுகாயங்களுடன் 2 தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தீவிர சிகிச்சையும் லேசான காயமடைந்தவர்களுக்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது நேற்று கூட்ட நெரிசல் ஆளான இந்த பகுதியில் மெட்ரோ பகுதியில் இந்த பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் இந்த பகுதியில் பார்வையிட்ட தமிழரான மெட்ரோவில் பணியாற்ற வரக்கூடிய ஊழியர் மகேஷ் என்பவரிடம் நாம் தற்போது கேட்க இருக்கிறோம். மகேஷ், நேற்று என்ன சம்பவம் ஏற்பட்டது? நீங்கள் நேர்ல என்ன பார்த்தீங்க? சார், நேற்று ஹெவி ரஷ்ஷா இருந்துச்சு. ரஷ்ஷா இருக்கும்போது ஜனங்க கூட்டமா இருந்தாங்க. கூட்டமா இருக்க கால் வைக்கிறதுக்கும் இடம் இல்லை. ஃபுல் ஹெவி ரஷ்ஷா. மெட்ரோ 4 மணி இருக்கும் சார். 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா ஸ்டேட்டரும் முடியும். கூட்டம் எத்தனை மணி வர ஆரம்பிச்சாங்க? கூட்டம் ஒரு 3 மணி இருக்கும் சார். 3 மணிக்கு கூட்டம் நிறைய இருந்துச்சு. ஹெவி ரஷ்ஷா இருந்துச்சு. அப்புறமா கண்ட்ரோல் பண்ணதுக்கே ஆகுது. ஆர்சிபி அணி ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறையாக வெற்றி பெற்றதை தொடர்ந்து கோப்பையுடன் பெங்களூருவுக்கு திரும்பிய நிலையில் முன்னணி வீரர்களான கோலி உள்ளிட்டோரும் கோப்பையுடன் பெங்களூருக்கு வந்த போதுதான் ரசிகர்கள் வெற்றி ஆரவாரத்துடன், அதாவது ஆயிரக்கணக்கானோர் குவி வேண்டிய இடத்தில் லட்சக்கணக்கான ரசிகர்களும் பார்வையாளர்களும் சின்னசாமி மைதானத்திற்கு படையெடுத்தனர். கர்நாடக மாநில அரசும் கூட இந்த கூட்டத்தை எதிர்பார்க்காத நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதில் ஒருவர் தமிழகத்தை சேர்ந்த பெண் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சின்னசாமி மைதானத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான காலணிகள் குவிந்துள்ள நிலையில் அதற்கான தூய்மைப்படுத்தும் பணியும் இந்த விபத்து ஏற்பட்டதற்கான சுவடுகளை நாம் பார்த்து வருகிறோம். ஆஷினி, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. Taste the Daily.